முதற்கண் வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மக்கள் இயக்கம் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களுமே போராடி வென்றெடுத்த ஒரு நச்சு ஆலையை மூடப்பட்டதற்கு ஒரு சில ஆண்டுகள் கழித்து இன்னும் இங்கே உள்ள ஒரு சில நபர்களை அவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு இவங்கெல்லாம் மீனவ அமைப்பை சார்ந்தவங்க, அவங்களாம் மீனவ அமைப்பு ஒன்றிணைந்து இந்த மாதிரி துரோகிகள் இனிமேலும் இது நமக்கு ரொம்ப முக்கியமான இது. நாங்கள் அனைத்து பரதநல ஊர் கமிட்டிகளையும் தொடர்பில் எடுத்திருக்கிறோம். இதை நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் தலையிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திரு கதிர்வேல் என்பவரை உடனடியாக கைது செய்து அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அரசு இதுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுக்குங்க. அரசு இதை போனவங்க போகிறவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாயும்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு ஆதரவு தெரிவிக்காங்களோ அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயின்னு இருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மக்கள்கிட்ட எங்கேனாலும் பண்ணலாம், அந்த சந்தேகமும் கிடையாது. இது தேவையில்லை. மக்கள் இதே போன்று லைன்ஸ்டோன்லையும் பூத்தருளையும் போல்ராயபுரத்துலையும் அனைத்து தெருலையும் இதுக்கான வேலையை முன்னெடுக்கணும். அனைத்து தெருலையும் இதுக்கான வேலையை முன்னெடுக்கணும். முதல்ல அந்த ஊர் நிர்வாகமும் அங்கே இருக்கிற நம்ம மக்களும் ஒரு உறுதி எடுக்கணும். ஏன் ஊருக்குள்ள இருந்து யாரும் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக போக முடியாது, போனால் அவங்களால இங்கே ஊருக்குள்ளே வாழ முடியாதுங்கிற சூழலையே நம்ம மக்கள் எடுக்கணும். அதுக்கு நம்ம பாத்திமனார்லேருந்து தொடங்கினாலும் சரி, கடற்கரை முழுக்க தொடங்கினாலும் சரி. இன்னொரு வலுவான கோரிக்கை, நம்ம கண்டிப்பான முறையில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு அரசு இயந்திரங்கள் இந்த மாதிரியான யூனியன் தலைவர்களை தான் பெரிய தலைவர்களாக பார்க்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் பத்திரிகைகளை சந்திப்பை கடற்கரை சார்பில் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் இத்தனை வருஷமாக உயிர் பலியை கொடுத்துருக்கோம், பல இழப்புகளை சந்திச்சிருக்கோம், பல வகையான சிக்கல்களில் உள்ளாயிருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த கடற்கரை தான் எல்லா இடத்துலையும் முதன்மையாக பாதிக்கப்படுறது கடற்கரை தான். நாங்களே எப்படி ஆதரவாக போக முடியுங்கிறத நம்ம விளக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்க எந்தெந்த சங்கத்தில் இருந்தாலும் அவங்கள அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவங்கள நீக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இருந்தாலும். இன்னொரு ஒன்று, நம்ம பகுதியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இணைஞ்சி இந்த இடத்துல ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே இருக்கிற சமுதாய அமைப்புகளும் இணைஞ்சு அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு என்னென்னா, கெபி நீ பழைய மாதிரிலாம் ஏற்றுற முடியாது, நீ போனாட்ட ஒரு 2022 உன் வீட்டில் சண்டை போட்டாங்க, அவங்கள மாதிரி இந்தாட்ட எங்களை கையாண்ட முடியாது, நாங்கள் வேறு மாதிரி கையாளுவோம், உன்னால் முடிஞ்சதை நான் செய்யணும்னா நான் பதில் சொல்ல முடியும். எனக்கு இன்ஜின் தரான், எனக்கு பைபருக்கு இன்ஜின் தரான், ஏன்ட்ட இன்னைக்கு 2 வேனுக்கு பசங்க இருக்கான், நான் அதை எப்படி கையாளணும்னு பார்க்க நம்மளை மிரட்டுற தோணில் பேசுகிறேன். உன்னால் முடிஞ்சதை நீ பாரு, அது யாராக இருந்தாலும் சரி. இதே மாதிரி நிறைய விஷயத்தில் மக்களை ஆதரவு கொடுத்தா பிரச்சனை ஆதரவு இல்லை. அது கஷ்டப்பட்ட மக்கள் இன்னைக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் நம்ம பஞ்சத்தில் இருக்கிற காலமாக உணர்றோம். இத்தனை மாதம் உள்ள நுழையாதவன் இந்த மாதம் நுழையிறான்னா நம்மளுக்கு தொழில் முடங்குது, நமக்கு பொருளாதார சிக்கல். ஒருத்திக்கு 300 ரூபா பேசுகிறான், ஒருத்திக்கு 400 ரூபா பேசுகிறான், ஒருத்திக்கு 500 ரூபா பேசுகிறான். இப்படி உள்ள என்ன இதே பாத்திமா நகரில் அன்னைக்கு இந்த 20ஆம் தேதி மட்டும் 5 பேர் ஆள் பிரிச்சாங்க. எங்கே என் தெருக்குள்ள நுழைஞ்சு வேனில் ஏறி போனால் பெரிய சிக்கலாயிருன்னு சொல்லிட்டு மணநபலுக்குள்ள ஏறுறதுக்கு எல்லாரும் காத்திருந்தான். இதே தெருக்குள்ள இதே மாதிரி இந்த தெருக்குள்ள யாராலையும் இங்கேயே செய்ய முடியாதவங்க இதே மாதிரி கடற்கரைங்களுக்கு எவ்வளோ சூழல் நடந்திருக்கும். நம்ம ஒட்டுமொத்த முடிவாக ஃபாதர்ஸாக இருந்தாலும் சரி, மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நம்ம தெளிவாக நம்மள்ட்ட 10 வார்டோ 15 வார்டோ நம்ம மக்கள் தெளிவாக அதை உடச்சி பேசினாதான் நம்ம மக்களுக்கு பயம் வரும், ஒரு ஐயம் வரும். நம்மளை கெட்ட பேர் ஆக்கிறவன், நம்மளை அம்பலப்படுத்திடுவான், நம்மளை ரோட்டில் வச்சு கேவலப்படுத்துவாங்கிற ஐயம் வரும். அதுக்கான வேலையை நம்ம முன்னெடுப்போம். மாவட்ட ஆட்சியர் மற்ற எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் நம்மளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. பெரியவங்க நீங்கள் பேச முடியும். நன்றி, வணக்கம். சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப நீங்க வராதன்றாங்க. கலெக்டர் அறிக்கை விட்டாரு, யார் ஆதரவு தெரிவிச்சாலும் கடந்த ஓரிரு நாட்களாக இந்த தூத்துக்குடி மாநகரை அழிவை நோக்கி கொண்டிருந்த இந்த நச்சு ஆலை ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்காக பல்வேறு வகையில் பல்வேறு போராட்டங்கள், ஏறத்தாழ 15 உயிர்களை பலிகொண்டு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவு அந்த ஆலை மூடப்பட்டது. அதன் பின் ஒரு சில இந்த தூத்துக்குடி நகரத்தை சார்ந்த ஒரு சில சமூக விரோதிகளால்
இந்த நச்சு ஆலையை ஸ்டெர்லைட் ஆதரவு இயக்கம் என்ற பெயரில் ஒரு சில நபர்கள் சில தவறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது உடனடியாக தமிழக அரசும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்கள் மீண்டும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாத வண்ணம் உடனடியாக இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்த மாவட்ட மக்களினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் இந்த மாதிரி இன துரோகிகளை உடனடியாக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். வருங்காலங்களில் இதே போல் ஒரு சில இந்த நகரத்தினுடைய துரோகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் மீண்டும் தலையெடுக்க விடாதபடி தூத்துக்குடி மாநகர் காவல்துறையும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக விரைவில் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் அனைத்து அமைப்புகளுடைய சார்ந்தவர்களையும் இணைத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரையும் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளரையும் சந்தித்து இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோர இருக்கிறோம். இதை பாண்டியபதி தேர்மாறன் மீட்பு குழுவின் சார்பில் இதை முன்னெடுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்போம். இந்த ஆலைக்கு ஆதரவாக எந்த விசமிகள் வந்தாலும் அந்த விசமிகளை ஒட்டுமொத்த இந்த நகர மக்களினுடைய பெயர் ஆதரவோடு வீழ்த்துவோம். இது எந்த காலத்திலும் இந்த ஆலைக்கு ஆதரவாக வரக்கூடிய ஒரு சில நச்சுகளை விரட்டி அடிப்போம். எங்களோடு அனைத்து பரதநல ஊர் கமிட்டிகள் மற்றும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து இந்த வேலையை நாங்கள் செய்ய இருக்கிறோம். மீண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், உச்சநீதிமன்ற உத்தரவு, மாநில அரசினுடைய நடவடிக்கை, இதை எல்லாத்தையும் இணைத்து அந்த ஆலையை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உயிர் நீத்த இந்த 15 பேருடைய நினைவிடத்தை அவர்களுடைய திருவுருவம் தாங்கிய ஒரு நினைவிடம் அதில் கட்டி எழுப்பி அவர்களுக்கு இந்த அரசு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநகரத்தினுடைய மக்கள் மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய உயிரையே காப்பாற்றிய பணி அந்த 15 உயிர்கள். அந்த உயிருக்கு இந்த அரசு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று மொழிப்போர் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அதே போன்று இவர்களும் ஒரு தியாகிகள் தான். அவங்க மொழிக்காக உயிரை தியாகம் பண்ணாங்க. இவங்க இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உயிரை தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த தியாகிகளை இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கான அடையாளத்தையும் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். அவர்களை எப்படி மொழிப்போர் தியாகிகளுக்கான ஒரு அடையாளம் இந்த அரசு கொடுத்திருக்கிறதோ அதே போல இந்த துப்பாக்கி சூட்டில் பலியான இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த இந்த தியாகிகளுக்கு அரசு உரிய மரியாதை வழங்க வேண்டும். அந்த இடத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி அந்த ஆலை இந்த மக்களுக்கு ஒரு நோயை விளைவித்தது. அது என்னதுன்னா கேன்சர், புற்றுநோய். அந்த இடத்தில் இந்த மக்களுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறப்பு மருத்துவமனை ஒன்றை அதில் கட்டி இந்த அரசு இதை விரைவில் செய்யணும். செஞ்சு இந்த மக்கள்கிட்ட இந்த ஆலைக்கு எதிராக இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாநகர மக்களுடைய பயத்தை போக்க வேண்டும். இந்த ஒரு சில விசமிகளால் இந்த மாநகர மக்களுக்குள் சின்ன சின்ன அச்சங்கள் இருக்கு. அது இந்த ஆலை 100% இந்த நகரத்துக்குள் மீண்டும் தலையெடுக்க முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படி இருக்குது. ஆனா இங்க உள்ள ஒரு சில அடிவருடிகள் அந்த ஆலையினுடைய நிர்வாகத்தில் வயிற்று படிப்புக்காக அலையக்கூடிய சில நபர்கள், அதில் குறிப்பாக கதிர்வேல் என்ற ஒரு நபர், அவர் மீது உடனடியாக தமிழக அரசு அவரை குண்டர் சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு அச்சம் விளைவிக்க வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை
அதை இவர்களோடு துணை போன சில பொறுப்பாளர்கள் அதிலே இருக்கிறார்கள். பொறுப்பாளர் கிடையாது, சில நபர்கள், தனி நபர்கள் தான் அவங்க. இவங்களை உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் இந்த மக்களை வேற ஒரு போராட்டத்துக்கு தூண்டாத அளவுக்கு உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களது பாண்டியபதி தேர்மானம் மீட்பு குழு மற்றும் அனைத்து ஊர்நல கமிட்டியின் சார்பில் இது மிகப்பெரிய வேண்டுகோளாக இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.